ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாளா கொஞ்சம் சேட்டை ஓவர் ஆயிடுச்சு. எங்க அம்மா எனக்கு விபூதி வச்சு விடுடா. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான். ஆனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நான் தான். அதனால குந்தாணி என் மேல ரொம்ப கோவமா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேத்தி ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது ஆன்ட்டியோட செடியிலேருந்து மண் அள்ளி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு ஒரே வாந்தி, ஒரே மண்ணா வாந்தி எடுத்துட்டு அதிலே குந்தாணி ரொம்ப பயந்து போயிட்டா. மறுநாள் ஆச்சு, சும்மா இருந்தேன்னா எங்க பாட்டி வீட்டுக்கு போனோடனே எங்க தாத்தா கூட விளையாடும் போது எங்க தாத்தா முடி வெட்டிட்டு வந்தாரு. அதுல நான் முடிய எடுத்து லபக்கு லபக்குன்னு தின்னுட்டேன் ஃப்ரெண்ட். தின்ன உடனே ஒரே வயித்த கலக்கல் ஃப்ரெண்ட்ஸ். 1 டைம் 2 டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 7 டைம் சாம்பியன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ். அதுல 7வது தடவை தான் ஃப்ரெண்ட்ஸ் குந்தாணி கொஞ்சம் காண்டாயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றது? ஒரே வயித்த கலக்கலு. 1 டைம் 2 டைம்னா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. 7th டைம் என்னமோ நைட்டு 1 மணிக்கு கலக்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலக்குனதா கலக்குச்சு, சாதாரணமா கலக்காம ஒரே டமால் டுமில் டுபில் டப்புன்னு வெடிச்சு கிளப்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் குந்தாணி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. நைட்டு 1 மணிக்கு கக்கா போய் வச்சுட்டு குந்தாணியை எழுப்புன ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போயிட்டேன்ட்டு போய் எழுப்பி வரத்துக்குள்ளே திரும்பி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா புதுசா வெடியோட வந்துச்சு. டமால் டுமால்னு வெடிச்சோடனே ஒரு பயத்துல அப்படியே வழுக்கி வாரி விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விழுந்ததுல வீடெல்லாம் கொஞ்சம் நாசமானதால குந்தாணி செம கடுப்பாயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட் என்ன டிக்கியெல்லாம் கழுவி விட்டு அவளும் வந்து வீடெல்லாம் தொடக்கி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவளும் டயர்ட் ஆயிட்டா, நானும் டயர்ட் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சேட்டை பண்ணதால குந்தாணி என் மேல கோவமா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த போஸ்டுக்கு லைக்க போட்டுட்டு கமெண்ட போட்டுட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்.